சண்டே எடுத்த மினி விலாக் தாங்க பார்க்க போகிறோம். சாட்டர்டே ஃபுல்லாக மழை பெஞ்சிருந்தது. ஆனால் சண்டே வந்து கொஞ்சம் வெயில் வர ஆரம்பிச்சிருது. இந்த இயர்லேருந்து பாப்பாவை சார்ட்டர் ஸ்கூல் மாற்றிட்டோம். அதனால் அங்கே யூனிஃபார்ம்ஸ் தான் வந்து போட்டுட்டு போகணும். யூனிஃபார்ம்ஸை யூஸ்வலாக நான் மெஷின் வாஷ் பண்ணுறதில்ல. ஏன்னா ஒயிட் கலர், பிளாக் கலர் எல்லாம் கம்பைன் ஆகிருக்கும். ஸோ ஏதாவது சாயம் பிடிச்சிரும்னு சொல்லிட்டு ஹேண்ட் வாஷ் தான் பண்ணுவேன். காலையிலே வெயில் இருந்ததுனால அவளோட யூனிஃபார்ம்ஸ் எல்லாம் ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு கிளாத் ஸ்டாண்டில் ட்ரை ஆகிறதுக்காக காய வச்சுட்டேன். அப்படியே இருக்கிற சின்ன கார்டன் ஸ்பேஸில் நான் வச்சுருக்க 2-3 தக்காளி செடியிலேருந்து தக்காளி எடுத்துக்கிட்டேன். ஒரு கை நிறைய செரி டொமேட்டோஸ் இருந்தது. இன்னொரு செடியில் கொஞ்சம் ரோமா டொமேட்டோஸ் இருந்தது. ஆனால் அது இன்னும் பழுக்கிறதுக்கு ஒரு 2 வீக்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே ஒரு தடவை கோங்குரா லீவ்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தோம். அதோடைய குச்சியெல்லாம் வந்து நட்டு வச்சுருந்தேன். அதிலேருந்து கொஞ்சம் இலை துளுத்து வந்துருந்துச்சு. அதை பார்க்குறதுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. சாயில் பார்த்திங்கன்னா நேற்றுக்கு அவ்வளோ மழை பெஞ்ச மாதிரியே தெரியல. எல்லாம் ட்ரையாக இருந்தது. அப்படியே ஒரு சுரக்காய் குடையிலேருந்து 2-3 பிஞ்சு வந்துருந்துச்சு. அதை போய் பார்த்துட்டு வரலான்னு போனால் ஒன்றும் நல்ல பெருசாக இருந்தது. ஏற்கனவே இதில் நிறைய காய் வச்சுருந்தது. ஆனால் ஒரு ஸ்குரில் அதை சாப்பிட்டுட்டே இருந்ததுனால நெட்டு கட்டி விட்டுருந்தோம். நெட்டு இருந்ததுனால இந்த தடவை இது கொஞ்சம் பெருசாக முத்தி வந்திருக்கு. இன்னும் ஒரு 1 வீக் போனால் ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு சமைச்சு சாப்பிட்லான்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு பெல் பெப்பரையும் கலெக்ட் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஒரு பாட்டில் சிகப்பு கீரை விதை போட்டு வச்சுருந்தோம். அதுலேருந்து ஹார்வெஸ்ட் பண்ணவே இல்லை. அது அப்படியே விட்டால் முத்தி போயிடும் போல் இருந்துச்சு. ஸோ அதனால் லீவ்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த கீரையை வச்சு மதியம் லஞ்சுக்கு பருப்பு கூட்டு செஞ்சுருந்தேன். ரொம்ப டேஸ்டியாக வந்துருந்தது. கலர் மட்டும்தான் வித்தியாசமாக இருந்தது. மற்றபடி அரைக்கீரையை சமைச்சது போல தான் இருந்தது. இந்த பருப்பு கூட்டு செய்கிறதுக்கு ப்ரெஷர் குக்கரில் பாசிப்பருப்பு, வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாயெல்லாம் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன். பருப்பு நல்லா வந்ததுக்கப்புறம் கழுவி கட் பண்ணி வச்சுருக்க கீரையை சேர்த்துட்டு கொஞ்சமாக ஜீரகப்பொடி, உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். கீரை வெந்ததுக்கப்புறம் கடைசியாக கடுகு, பூண்டு, கருவேப்பிலை போட்டு ஒரு தாளிப்பு சேர்த்தோன்னா சூப்பரான கீரை கூட்டு ரெடி ஆகிடும். நான் வெண்டைக்காய் காரக்குழம்போடு சாப்பிட்ருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்தது.